Hello viewers, welcome to my channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து palazzo pant வந்து எப்படி ஈஸியான மெத்தட்ல கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த வீடியோல நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் வச்சு இந்த palazzo பேண்ட் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்றது தான் சொல்ல போறேன். இதுக்கு தேவையான அளவுகள் பாத்தீங்கன்னா நம்மளோட பேண்டோட மொத்த உயரம், அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு அப்படின்னா வந்து ஹிப் ரவுண்ட் மெஷர்மெண்ட், அடுத்து வந்து சீட் சுற்றளவு அப்படின்னா நம்மளோட பின்பகுதியோட ஹை பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம அந்த ரவுண்ட் வந்து சீட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கணும். பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ கார்ட்லயும் லிங்க் கொடுக்குறேன். நீங்க அந்த வீடியோ வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து சில்ட்ரனுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 2 மீட்டர் துணி வந்து தேவைப்படும். இதே வந்து அடல்ட் பர்சனுக்கு வந்து தைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சீட் ரவுண்ட் வந்து 36, 40, 42 இன்ச் இந்த மாதிரி அளவுகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு துணி வந்து 2.25 மீட்டர் தேவைப்படும். எந்த மெட்டீரியல்னாலும் நமக்கு வந்து 2.25 மீட்டர் வந்து துணி தேவைப்படும். சீட் ரவுண்ட் வந்து 45 இன்ச், 46 இன்ச் அந்த மாதிரி 42 இன்ச்சுக்கு அதிகமா இருந்தது அப்படின்னா 2.5 மீட்டர்ல இருந்து 2.25 மீட்டர் வரைக்கும் துணி வந்து தேவைப்படும். இப்ப நம்ம வந்து எப்படி கட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். இப்ப இந்த palazzo பேண்ட் வந்து கட் பண்றதுக்கு நான் இந்த துணி தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்மளோட நார்மல் சுடிதார் மெட்டீரியல்ல வர்ற பேண்ட் கிளாத் தான். இதை வச்சுதான் நான் வந்து கட் பண்ண போறேன். இதோட அளவு பாத்தீங்கன்னா 2 மீட்டர் தான் இருக்கு. இப்ப நான் வந்து நமக்கு 2.25 மீட்டர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 1/4 மீட்டர் வந்து இதோட டாப்ஸ் துணி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்து ஜாயின் பண்ணிட்டு இதுக்கு நான் கட் பண்ணிக்க போறேன். இதோட டாப்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருந்தது. அதை வந்து நான் 1/4 மீட்டர் அளவுக்கு தனியா கட் பண்ணி இந்த பேண்டோட அட்டாச் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்ப இது வந்து எப்படி கட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். வந்து ஒரே துணியா எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 2.25 மீட்டரா மொத்தமா எடுத்து நீங்க அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம துணி வந்து எப்படி மடிச்சு போடுறது அப்படின்னு பாத்துக்கலாம். இது வந்து நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு மடிக்கிற மாதிரி 4 லேயரா மடிக்க தேவையில்லை. நம்ம ஃப்ரண்ட் பார்ட் தனியா பேக் பார்ட் தனியா தான் வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து இந்த பக்கம் வந்து கரைப்பகுதி இருக்கு. இந்த கரைப்பகுதி ரெண்டையும் சேர்த்து துணியை வந்து அகலத்துல வந்து நான் மடிச்சுக்கிறேன். நான் ரிவர்ஸ்ல மடிச்சுக்கிறேன். அப்பதான் நான் வீடியோல மார்க் பண்றப்போ வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம வந்து 2 லேயரா போட்டு மடிச்சு எடுத்துக்கலாம். துணியோட அகலத்துல நான் வந்து மடிச்சு துணியை இந்த மாதிரி வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ல வந்து இந்த மாதிரி கீழே தள்ளி வச்சிடலாம். இப்ப அடுத்து வந்து லென்த் எவ்வளவு வேணும் அப்படின்றத மெஷர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபுல் லென்த் வந்து 38 இன்ச். அதுல கீழே வந்து பெல்ட் வந்து நான் வந்து எலாஸ்டிக் 1.5 இன்ச்சுக்கு வைக்க போறேன். அதுக்கு வந்து நான் அந்த 38 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட வந்து தைக்கிறதுக்காக கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச், மேல அந்த பெல்ட்டோட நம்ம கீழே இருக்க பாட்டம் பீஸ் வந்து ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் சேர்த்துட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்க போறேன். அதனால நமக்கு 38 இன்ச் மைனஸ் 1.5 இன்ச் பிளஸ் 1.5 இன்ச் அப்படின்னா நமக்கு வந்து 38 இன்ச் வரும். இப்ப இதுல வந்து மடிச்சு வச்சிருக்க பகுதி வந்து என் பக்கம் இருக்கு. ஓப்பன் பார்ட் வந்து எனக்கு ஆப்போசிட்ல இருக்க மாதிரி தான் நான் மடிச்சு போட்டிருக்கேன். நம்ம பேண்டோட உயரம் 38 இன்ச் வந்து இதுல மார்க் பண்ணிக்கலாம். துணியில வந்து 38 இன்ச் வந்து ஃபுல்லா மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஜாயின் பண்ணி ஒரு கோடு வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்ப இந்த துணியோட அகலம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பாத்துக்கலாம். இதுல வந்து 20.5 இன்ச் இருக்கு. கரெக்டா பாதி அளவுக்கு மிட் பாயிண்ட்ல மார்க் பண்ணிக்கலாம். 10.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்றேன். இப்ப இந்த உயரத்துக்கு ஃபுல்லா வந்து நான் இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி இதுல சென்டர்ல வந்து ஒரு லைன் போட போறேன். நமக்கு அப்பதான் வந்து சென்டர் மார்க் பண்ணி கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இதுல நான் வந்து சென்டர்ல அந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி நான் சென்டர் லைன் வந்து போட்டு வச்சிருக்கேன். இப்ப நம்ம இந்த கீழே போட்டிருக்க அந்த லைன்ல வந்து இந்த துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அடுத்து வந்து கிராச்சோட லென்த் வந்து நம்ம எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ண போறோம். இதுக்கு வந்து நம்மளோட சீட் ரவுண்ட வந்து 4ஆல டிவைட் பண்ணிட்டு அதோட 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்க போறோம். கிராச் லென்த் வந்து 11.25 இன்ச் வருது. அந்த 11.25 இன்ச் வந்து நம்ம சென்டர்ல போட்டு அந்த லைன்ல வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
இப்ப நம்ம மார்க் பண்ண அந்த பாயிண்ட் தான் வந்து நமக்கு சீட் லைன். அந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம இந்த கிராச்சோட அகலம் வந்து கால்குலேட் பண்ண போறோம். நம்மளோட சீட் ரவுண்டோட 4 இன்ச் வந்து ஆட் பண்ணிட்டு அதை வந்து 4ஆல டிவைட் பண்ணிக்கணும். 11.25 இன்ச் வருது. நமக்கு கிராச் லென்த்தும் கிராச் வித்தும் வந்து கரெக்டா ஒரே அளவுக்கு தான் வரும். ரெண்டு வேற வேற ஃபார்முலா, பட் வந்து ஆன்சர் வந்து ஒரே மாதிரி தான் வரும். இந்த 11.25 இன்ச் வந்து நமக்கு அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நமக்கு மார்க் பண்ணணும். ரெண்டு பக்கமும் வந்து நான் 5.25 இன்ச் வந்து மார்க் பண்றேன். ஈக்குவலா ரெண்டு சைடும் மார்க் பண்ணணும். கீழே எப்படி மார்க் பண்ணுமோ அதே மாதிரி அந்த பேண்டோட மேல இருக்க அந்த எட்ஜ்லயும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்ல நமக்கு கிடைக்கும். ஈக்குவலா இருக்கணும் எல்லா சைடும். இப்ப அடுத்து வந்து ஃப்ரண்ட் கிராச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நம்மளோட சீட் ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நம்மளோட சீட் ரவுண்ட் வந்து 3ஆல டிவைட் பண்ணணும். இதுல வந்து எனக்கு 13 இன்ச்சும் 6 பாயிண்ட்டும் கிடைக்குது. 13.5 இன்ச் வந்து கரெக்டா கிடைக்குது. இப்ப இந்த 13.5 இன்ச் வந்து எந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த பாக்ஸ் ஷேப்ல இருக்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பக்கம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போறோமோ அந்த பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். நான் இந்த சைடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். 13.5 இன்ச்சுக்கு வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த சைடு அந்த பாக்ஸ் ஷேப் எங்க முடியுதோ அந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும். நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து எப்படி மார்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வளைவா வந்து ஒரு லைன் வந்து போட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட வந்து அப்படியே வந்து கீழே அகலத்துல அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். அப்பதான் நமக்கு வந்து அந்த பலோசோ பேண்டோட டிசைன் வந்து அப்படியே கிடைக்கும். உங்களுக்கு கீழே வந்து இந்த அளவுக்கு அகலமா வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்க மேல எந்த அளவுக்கு அகலம் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க கீழே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த துணியோட அகலத்தை வந்து மொத்தமா அப்படியே யூஸ் பண்ணிக்க போறேன். இப்ப இந்த சைடும் வந்து மேற்கு வந்து கொஞ்சம் ஷேப்பான பலோசோ பேண்ட் வேணும் அப்படின்னா வந்து நமக்கு அந்த சீட் லைன் மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல இருந்து வந்து கீழே வந்து அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு லூஸான பலோசோ பேண்ட் வேணும் அப்படின்னா நமக்கு மேல நம்ம மார்க் பண்ணிருக்க அந்த பாயிண்ட்ல இருந்து வந்து மார்க் பண்ணணும். இப்ப நான் வந்து இது வந்து நான் நல்லா லூஸான பலோசோ பேண்ட் தான் வந்து கட் பண்ண போறேன். அதனால மேல இருந்து இந்த லைன் வந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம மேல ஃபுல்லா மார்க்கிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. கீழே வந்து நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக நம்ம சைட்ல வந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றோம். ரெண்டு சைடும் இதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு நம்ம அம்பர்லா கட்டிங்க்குலாம் வந்து எப்படி லேசா வந்து கர்வ் லைன் போட்டு விடுவோமோ அந்த மாதிரி வந்து போட்டு விடணும். அப்பதான் நமக்கு வந்து இது பாக்குறதுக்கு கீழே கொஞ்சம் லேசா ரவுண்டா கட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கீழே கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சைடுல ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நமக்கு பலோசோ பேண்ட் அப்படின்னா வந்து நமக்கு ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் வரும். இன்னர் லெக்லயும் வரும், நமக்கு காலோட உள்பகுதியிலயும் வரும், வெளிப்பகுதியிலயும் வந்து நமக்கு ஜாயிண்ட் வரும். இப்ப அடுத்து வந்து நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ண போறோம். அதுக்காக நான் மிச்சம் இருக்க அந்த துணியில வந்து மேல வந்து 3.5 இன்ச் அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க 2.25 மீட்டர் துணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு துணியே வந்து மிச்சம் இருக்க துணியே வந்து இந்த அளவுக்கு இருக்கும். நீங்க ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க துணி வந்து இதே அளவுக்கு இருக்கும். இப்ப இதை வந்து நான் முதல் நம்ம எப்படி மடிச்சோமோ அதே மாதிரி கரைப்பகுதி ரெண்டையும் சேர்த்து துணியோட அகலத்துக்கு வந்து நான் அப்படியே மடிச்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த ஜாயின் பண்ண பகுதி வந்து நான் மேல் பக்கமா பெல்ட் இருக்க சைடு தான் வந்து யூஸ் பண்ண போறேன். வந்து நான் நல்ல பக்கம் மடிச்சிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு வீடியோல வந்து நான் காமிக்கிற டிஃபரெண்ட் வந்து தெரியும். இப்ப இது மேல வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ண ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். பேக் பார்ட் கட் பண்றதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. அதை மட்டும் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம்.
இப்ப நம்ம ஃப்ரண்ட் பீஸ்ல மார்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்ல ஒரு சென்டர்ல வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த எல்லோ கலர் லைன் இருக்க இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த பாக்ஸ் ஷேப் வந்து நமக்கு எந்த இடத்துல முடியுதோ அங்க இருந்து ஃப்ரண்ட் கிராச் எக்ஸ்டென்ஷன் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். 2.25 இன்ச். அந்த 2.25 இன்ச்ச வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் போட்டு வச்சிருக்கோம்ல, அதுக்கும் வெளியில வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இங்க நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணமோ அதே அளவுக்கு மேலேயும் வந்து 2.25 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணணும். இப்ப இத ஜாயின் பண்ணி கீழ அந்த சீட் லைன் வரைக்கும் ஒரு லைன் வந்து போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த போட்ட லைனுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து கர்வ் மார்க் பண்ணோம்ல, அதே மாதிரியே 1.5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வளைவா ஒரு லைன் வந்து மார்க் பண்ணி விட்டுறலாம். இந்த பாயிண்ட வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட சேர்த்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்ப அடுத்து வந்து நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல, அந்த இடத்துல இருந்து மேல் பக்கமா ஒரு 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணமோ, அந்த அளவுக்கு மேலேயும் வந்து உயரமா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நம்ம கிராச் பகுதியில மட்டும் தான் மேல வந்து 2.25 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம். இந்த பக்கம் சைட் பகுதியில வந்து நம்ம அப்படியே வந்து கிராஸா வச்சு ஒரு லைன் தான் போட போறோம். இது வந்து எதுக்காக இந்த மாதிரி கிராஸா மார்க் பண்றோம் அப்படின்னா, நமக்கு பேக் சைடு வந்து ஷேப் வந்து கரெக்ட்டா வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கிராஸா வந்து மார்க் பண்றோம். பேக் பார்ட்ல வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் பார்ட்ல நம்ம எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணோன்றத கண்டுபிடிச்சிட்டு, அந்த அளவுக்கு வந்து நம்ம கிராச்சோட அகலத்தையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அதே மாதிரி கிராச்சோட உயரத்தையும் வந்து நம்ம 2.25 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் சைடு பார்ட்ல இருந்து இந்த மாதிரி கிராஸா ஒரு லைன் போட்டுட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து நம்ம எப்படி கீழே வளைவா கட் பண்ணுமோ அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரண்ட் பீஸ் மேல போட்டிருக்கிறதுனால அதை வச்சு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மேல கட் பண்ணும்போது நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். பேக் பீஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி கிராஸா தான் வரும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். மேல இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் பீஸ், கீழே இருக்கிறது வந்து பேக் பீஸ். பேக் பீஸ் வந்து இந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ அடுத்து வந்து மேல பெல்ட் ஸ்டிச் பண்றதுக்காக நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரியே மேல இருக்க அந்த டாப்ஸ் கிளாத்ல வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பெல்ட் அட்டாச் பண்றதுக்கு. இது வந்து நமக்கு 1.5 இன்ச் அளவுல நான் எலாஸ்டிக் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக இந்த டாப்ஸ் கிளாத் வந்து 3.5 இன்ச் உயரத்துக்கு வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம். இந்த எலாஸ்டிக்கோட அளவு வந்து எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னா, நம்ம 3 இன்ச் அளவுக்கு மைனஸ் பண்ணிட்டு நமக்கு எந்த அளவு வருதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எலாஸ்டிக் வந்து நம்மளோட இடுப்பை சுத்தி வந்து நம்ம வந்து நல்லா டைட்டா இழுத்து பிடிச்சு வச்சுட்டு நமக்கு எந்த இடத்துல கரெக்டா ஃபிட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி நம்மளோட அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். நம்ம பலாசோ பேண்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், அதுக்கப்புறம் மேல பெல்ட் பீஸ், அதுக்கான எலாஸ்டிக் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. பேண்டோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோட செகண்ட் பார்ட் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.